எதுக்கு வந்திருக்கிறாரு? அவருக்காக வேலை வெட்டியே கிடையாதா? அவருக்கா கேமரா முன்னாடி நடிக்க தாங்க தெரியும். ஸ்டார்ட் ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னோட நடிப்பார். அவர்லாம் அரசியல் எதுக்குங்க வராரு? நம்ம அண்ணன் இங்க மணல் திருடுறதுக்கோ மாஃபியா பண்றதுக்கோ புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வாங்கி தரத்துக்கு வரலங்க. எதுக்கு வந்திருக்கிறாரு? நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறாரு. அது என்னங்க நன்றி கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒவ்வொருத்தரும் கடந்த 30 வருடமா 100 200 போய் சினிமா தியேட்டர்ல போய் 100 200 கேக்குறாங்கல்ல. அவர் பிளாக் டிக்கெட் வாங்கினாரு, 100 ரூபாய் வாங்கினாரு. இப்ப நம்ம எத்தனை பேர் பேங்க்ல போடுறோம்? மாசம் மாசம் 500 ரூபாய் 100 1000 திடீர்னு கட்சா 10,000 போடுறோம். அது மாதிரி நம்ம கொடுத்த 100 200 எல்லாம் திருப்பி வட்டியை முதலமா திருப்பி கட்ட வந்திருக்கிறாருங்க. அண்ணன் வந்து ஸ்டேஜ்ல சொல்ற ஒரே வார்த்தை, உங்களுக்காகவே தான் வந்திருக்கேன். உங்க பணத்தை ஒரு பொழுதும் தொட மாட்டேன். நம்ம பணம் அவருக்கு வேண்டாம். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவர் நமக்காக எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறார். ஆனா நமக்காக மட்டும் எழுந்து வந்திருக்கிறார். ஒரு பொழுதும் அவர் சோர்வடையவில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் சாதனையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். 30 வருஷமா 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தாங்க. என்னங்க பிரயோஜனம் கேட்டா, எந்த நடிகரும் செய்யாததை இந்த நடிகர் இனிமேல் அவரை சொல்ல முடியாது. அவர் நடிப்பை விட்டுட்டாரு. அவர் ஒரு அரசியல்வாதி, மக்கள் பணிதனாக மக்கள் ஆட்சி மலர்ந்திட அண்ணன் தங்க தளபதி நமக்காக நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறாரு. அது எப்படி வந்திருக்காரு? வட்டியும் முதலுமா ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி மெச்சூரிட்டி ஆயிட்டு வர மாதிரி. நம்ம 100 200 சினிமா தியேட்டர்ல போட்ட காசெல்லாம் இன்னைக்கு ஒரு பம்பர் பிரைஸா ஒரு அதிசய யுக புருஷனா வராரு. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிராக பாதுகாப்பு குற்றங்களும் நடக்கிறதை தடுக்க உங்களாலேயும் நம்மளாலேயும் முடியுமா? இதுக்கு ஒரு யுக புருஷன் வேண்டும். அந்த யுக புருஷன் தான் நம் அண்ணன் தங்க தளபதி விஜய் அவர்கள். மறந்துடாதீங்க, இது ஒரு 5 ஆண்டுக்கான தேர்தல் அல்ல, இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். வட்டியும் முதல்மா நன்றி கடன் செலுத்த நம்ம அண்ணன் வந்திருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் தங்க தளபதி அவர்கள் சார்பாக திருமதி ஜே காமாட்சி அவர்கள் பல்லாவரம் நகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் மனுக்கான உள்ளார். உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் நம் அன்பு சகோதரி ஜே காமாட்சி அவர்களுக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.